நண்பர்களே, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான இந்த போரில் ஈரான் தோத்துச்சா இல்ல வெந்துச்சா என்று எல்லோருக்கும் மத்தியில் ஒரு கேள்வி நிலவுது. இந்த கேள்விக்கு வெந்துச்சு இல்ல தோத்துச்சு என டிரெக்டா ஒரு பதில கொடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த போர்ல ராணுவ வெற்றி மட்டுமல்ல, பொருளாதாரம், உலக அரசியல், மன வலிமை எல்லாமே முக்கியம். முதல்ல ராணுவ ரீதியா பார்த்தோம் என்றால் ஈரான் பெரிய அளவுல சேதங்களை சந்திச்சது. அதன் ஏவுகணை தளங்கள், ட்ரோன் அமைப்புகள், முக்கிய அரசியல் தலைவர்கள் என்று பல சேதங்களை ஈரான் சந்திச்ச. பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஈரானின் ஏவுகணை தாக்குதல் திறன் ஆரம்ப நாட்கள்ல இருந்ததை விட பின்னைய நாட்கள்ல மிகவும் செயலிழந்து காணப்பட்டதுன்னு. இதனால ஈரான் முழுமையாகவே மேலோங்கிச்சு என்று சொல்ல முடியாது. ஆனா இங்குதான் மிக முக்கியமான திருப்பம் இருக்கு. ஈரான் முழுசா உடைஞ்சு போகல. சில வாரங்களிலேயே ஈரானின் பாதுகாப்பு சரிஞ்சிடும் என்று பல நாடுகள் நினைச்சது. ஆனா அது நடக்கல. ஈரான் தொடர்ந்து பதிலடி கொடுத்துச்சு. ட்ரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் கடல் வழி தாக்குதல்களை பயன்படுத்திச்சு. உலக எண்ணெய் போக்குவரத்து முக்கியமான பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியை கைப்பற்றி அது தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை கொடுத்து கொண்டேதான் இருந்துச்சு. இதனால எண்ணெய் விலை உயருமோ என்ற பயம் உலக நாடுகள் மத்தியில தொடர்ந்து நிலவியதை நாம கண்டோம். இங்க ஒரு முக்கியமான விஷயம், இன்றைய போர்கள் எல்லாமே யார் அதிகமான நிலத்தை கைப்பற்றினாங்க என்று முடிவடைவது இல்லை. சில நேரங்கள்ல யார் முழுமையாக சரியாமல் தப்பித்தார்கள் என்பதும் வெற்றிதான். அந்த வகையில் பார்த்தால் ஈரான் தன்னோட அரசாங்கத்தையும் முக்கிய இராணுவ அமைப்புகளையும் காப்பாற்றிச்சு. அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முக்கிய இலக்குகள்ல ஒன்று ஈரான் சக்தியை முற்றிலும் உடைத்து விடுவது. ஆனா அது முழுசா நடக்கல. மேலும் ஈரான் உலகுக்கே ஒரு செய்தியை கொடுத்துச்சு. அதுதான் நாங்கள் இன்னும் பதிலடி கொடுக்க முடியும் என்ற செய்தி. இதுக்கு நாம டிட்டரன்ஸ் என்று சொல்றோம். அதாவது எங்களை தாக்கினால் உங்களுக்கும் செலவு இருக்கு என்று காட்டுவதுதான் இந்த டிட்டரன்ஸ். இதுல ஈரான் ஒரு அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு என்று பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா மறுபக்கம் ஈரானின் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுச்சு. தடைகள், போர் செலவுகள், உள்ள கட்டுப்பாடுகள், இணைய முடக்கங்கள் இவை மக்கள் வாழ்க்கையை வெகுவாகவே பாதிச்சது. நீண்ட காலத்திற்கு இந்த சேதங்களை சரி செய்வது ஈரானுக்கு இலகுவான காரியம் அல்ல. அதனால இறுதி முடிவு என்னவென்று பார்த்தோம் என்றால் ஈரான் முழுமையாக வென்றுவிட்டது என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அது எளிதாக தோற்றுவிடவும் இல்லை. ராணுவ ரீதியில் அது பல சேதங்களை சந்திச்சது. ஆனால் அரசியல் மற்றும் மன வலிமை ரீதியில நாங்கள் இன்னும் நிற்கிறோம் என்று உலகிற்கே காட்டியது. அதனால இந்த போரை பல நிபுணர்கள் கிளியர் வெற்றி இல்ல, ஆனா ஸ்ட்ராட்டஜிக் சர்வைவல் என்று பார்க்கிறார்கள். இறுதியில இந்த போர் மீண்டும் ஒரு விஷயத்தை நிரூபிச்சது. இன்றைய உலகில சிறு தவறுகள் கூட உலக எண்ணெய் விலையையும் பொருளாதாரத்தையும் அரசியலையும் பாதிக்க முடியும். அதனால் ஒரு நாட்டின் சக்தி என்பது அதன் ஆயுதங்களில் மட்டுமல்ல, அது எவ்வளவு நேரம் அழுத்தத்தை தாங்க முடியும் என்பதிலும் தங்கி இருக்கு என்று